أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நான்காவது சுற்று எனக்கு நானே என்று சொல்லக்கூடிய சுற்று. மூன்று வகையான கேள்விகள் இருக்கும். இலகுவானது, மிதமானது, கடினமானது. அதுல நீங்க என்ன கேள்வி உங்களுக்கு வர வேண்டும் என்பதை நீங்கள் இந்த வீலை சுற்றிவிட்டு நீங்களே தேர்ந்தெடுக்கலாம். சரியா? போலாமா சுற்றுக்குள்ளாக? சரி, எனக்கு நானே சுற்றினுடைய முதல் கேள்வியினுடைய வாய்ப்பை பயன்படுத்த வருகின்றார்கள் அஷம்ஸ் அணியினர். வாங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் வாங்க, சுத்துங்க பாப்போம். அஷம்ஸ் அணியினர் இப்போது தங்களுக்கான கேள்வியை தேர்ந்தெடுக்க காத்திருக்கின்றார்கள். டிஃபிகல்ட் என்பதை தேர்வு செய்து கடினமான கேள்வியை தேர்வு செய்திருக்கிறார்கள். வாங்க, இருந்தாலும் கடினமான கேள்வியாக இருந்தாலும் நாங்கள் அதற்கு பதில் சொல்வதற்கு சளைத்தவர்கள் அல்ல. நாங்கள் எப்போதும் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்று புன்முறுவலோடு காத்திருக்கின்றார்கள். அந்த அஷம்ஸ் அணியினருக்காக வேண்டி கடினமான ஒரு கேள்வியை போடுங்க பார்ப்போம். உங்களுக்கான கேள்வி: பள்ளிவாசலுடன் எப்போதும் தொடர்பு வைத்துக் கொள்ளும் இதயம் உடையவருக்கு மறுமையில் கிடைக்கும் நன்மை என்ன? ஆப்ஷன் ஏ கௌசர் தடாகம், ஆப்ஷன் பி அர்ஷின் நிழல், ஆப்ஷன் சி ஒளியினாலான மேடை, ஆப்ஷன் டி விசாரணை இல்லை. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். பள்ளிவாசலோடு எப்போதும் தொடர்பு வைத்துக் கொள்ள உடைய இதயம் உடையவருக்கு மறுமையில் கிடைக்கும் நன்மை என்ன? நேரம் இருக்கின்றது, 20 வினாடிகள் இருக்கின்றது. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி அர்ஷ நிழல் என்று பதில் சொல்லியிருக்கின்றார்கள். அஷம்ஸ் அணியினர் சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார்களா? அர்ஷி நிழல் என்று சரியான பதிலை சொல்லி இந்த சுற்றினுடைய 100 மதிப்பெண்களை அஷம்ஸ் அணியினர் பெறுகின்றார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியிலே 680வது வரக்கூடிய செய்தி. மொத்தம் எத்தனை சாராருக்கு அல்ல அரிசனுடைய நிழல் கொடுக்கிறான் தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? எத்தனை சாரார்? மைக்ல சொல்லுங்க. ஒரு சாரார் கேள்வி கேட்டோம். மொத்தம் எத்தனை சாரார்? 7 சாரார். 7 சாராருக்கு அல்ல அரிசி நிலை கொடுக்கிறானா? அதற்கான ஆதாரம் உங்களுக்கு போட்டாங்க. 680வது வரக்கூடிய செய்தி. இந்த வரக்கூடிய அந்த ஆதாரத்தின் செய்தியின் அடிப்படையில் 7 சாரார் என்று இருக்கின்றது. இன்னொரு செய்தி ஒன்று வருகின்றது, அகமது இன்னொரு செய்தி வருது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் 8 சாரார் என்கின்ற செய்தி நமக்கு கிடைக்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே. சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண் பெற்றிருக்கின்றார்கள் அஷம்ஸ் அணியினர். இந்த சுற்றினுடைய அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக இருக்கின்றார்கள் அர் ரஹ்மான் அணியினர். தயாரா இருக்கிறீங்களா? வாங்க, யாராவது ஒருத்தர் வந்து உங்களுடைய வீலை சுற்றி விடவும். உங்கள் அணியினருக்கு நீங்கள் சுத்துங்க. இலகுவானதா, மிதமானதா, கடினமானதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மெதுவாக சுற்றிவிட்டாலும் வீல் நான் நிற்க மாட்டேன் என்கின்றது, சுற்றி கொண்டே இருக்கின்றது. நமக்கும் பதட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. டிஃபிகல்ட் என்று கடினமான கேள்வியையே தயார் செய்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் அஷம்ஸ் அணியினரை போன்றே நாங்களும் இந்த கேள்விக்கு சரியான பதிலை அளிப்போம் என்று உத்வேகத்தோடு காத்திருக்கக்கூடிய அர் ரஹ்மான் அணியினருக்கான கேள்வி கடினமான கேள்வி போடுங்கள், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம் என்று 4வரும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் கேள்வியை போட மாட்டோம் என்று சொல்கின்றார் கம்ப்யூட்டர்ஜி. உங்களுக்கான கேள்வி: மறுமைக்கு முன்னால் இவ்வுலக வசதி எப்படிப்பட்டது? ஆப்ஷன் ஏ இன்பமானது, ஆப்ஷன் பி பெரியது, ஆப்ஷன் சி அற்பமானது, ஆப்ஷன் டி நிம்மதி அளிக்கக்கூடியது. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். மறுமைக்கு முன்னால் இவ்வுலக வசதி எப்படிப்பட்டது? 4 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல ஒன்றை சரியானதை தேர்வு செய்யவும். பதினான்கு வினாடிகள் இருக்கின்றது. ஆப்ஷன் சி அற்பமானது. ஆப்ஷன் ஏ இன்பமானது கிடையாது, ஆப்ஷன் பி பெரியது கிடையாது, ஆப்ஷன் டி நிம்மதி அளிக்கக்கூடியதும் கிடையாது, ஆப்ஷன் சி அற்பமானது என்ற பதில் சரியானதா? மறுமைக்கு முன்னால் இவ்வுலக வசதி எப்படிப்பட்டது? அற்பமானது என்ற சரியான பதிலை அர் ரஹ்மான் அணியினர் நாங்கள் கடினமான கேள்வியை தேர்ந்தெடுத்து சரியான பதிலை சொல்லி நாங்கள் 100 மதிப்பெண்களை பெறுவோம் என்று பதில் சொல்லி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு 100 மதிப்பெண்கள். இந்த சுற்றினுடைய அடுத்த கேள்விக்கு அத்தாரிக் அணியினர் தயாராக இருக்கின்றார்கள். வாங்க, ஒருத்தர் வாங்க, வந்து சுத்தி விடுங்க. கடினமானதா, இலகுவானதா, மிதமானதா? சுதுங்க பாப்போம்.
உங்க பேர் என்ன? அஹமது ஜெயினுல் எந்த கேள்வியை தேர்ந்தெடுக்கிறாருன்னு பார்ப்போம். அத்தாரிக் அணியினருக்கான கேள்வி மாடரேட், மிதமான கேள்வியை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அத்தாரிக் அணியினருக்கான ரொம்பவும் கஷ்டம் இல்லாம ரொம்பவும் இலகுவா இல்லாம ஒரு மீடியமான ஒரு கேள்வியை போடுங்க பார்ப்போம். தொழுகையில் வரிசையை சரி செய்யாவிட்டால் என்ன தண்டனை கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ, முகங்களை மாற்றிவிடுவான், உருவத்தை மாற்றிவிடுவான், முகத்தையும் உருவத்தையும் மாற்றிவிடுவான். இதில் எதுவும் இல்லை. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். தொழுகையில் வரிசையை சரி செய்யவில்லை ஆனால் என்ன தண்டனை கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ என்ன? முகங்களை மாற்றிவிடுவான் என்ற பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். சரியான பதிலா? சரியான பதிலா? பொறுத்திருந்து பார்ப்போம். ஆப்ஷன் ஏ, முகங்களை மாற்றிவிடுவான் என்பது சரியான பதிலை அத்தாரிக் அணியினர் சொல்லி 100 மதிப்பெண்களை பெறுகின்றார்கள். அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. இந்த சுற்றினுடைய கடைசி கேள்வி. வாங்க பாப்போம். வீர சுத்தி விடுங்க. எனக்கு நானே என்ற சுற்றினுடைய கடைசி கேள்வி அத்தக்வீர் அணியினர். இலகுவா, மிதமா, கடினமா? மிதமான கேள்வியை அவர்கள் தேர்ந்தெடுக்கின்றார்கள். அத்தக்வீர் அணியினருக்கான அந்த இலகுவான கேள்வியும் அல்லாமல் கடினமானதும் அல்லாமல் இலகுவான கேள்வியை போடவும். உங்களுக்கான கேள்வி: ஒருவர் தாம் தொழுத இடத்தில் ஜமாத் தொழுகையை எதிர்பார்த்து இருக்கும் போது கிடைக்கும் நன்மை என்ன? ஆப்ஷன் ஏ, ஜகாத் நன்மை, பி, உள்ளம் அமைதி, சி, நபியின் பிரார்த்தனை, டி, வானவர்கள் பிரார்த்தனை. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ஜகாத்து கொடுத்த நன்மையா, உள்ள அமைதி கிடைக்குமா, நபியினுடைய பிரார்த்தனை கிடைக்குமா, வானவர்களுடைய பிரார்த்தனை கிடைக்குமா? தொழுத இடத்தில் ஜமாத் தொழுத இடத்தில் அமர்ந்திருந்தால் என்ன நன்மை கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ, ஜகாத் கொடுத்த நன்மை என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஒருவர் தாம் தொழுத இடத்தில் ஜமாத் தொழுகை எதிர்பார்த்து காத்திருக்கும் போது ஜகாத் கொடுத்த நன்மை என்று சொல்லியிருக்கின்றார்கள். சரியான விடையா? தவறான பதில். இதற்கான சரியான விடை வானவர்களுடைய பிரார்த்தனை. சரிங்களா? மலக்குமார்களுடைய பிரார்த்தனை. இதற்கான ஆதாரம் போடுங்க. புகாரியிலே 659 வரக்கூடிய செய்தி. தவறான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்கள் இழந்து விட்டீர்கள். இருந்தாலும் அடுத்தடுத்த சுற்றுகளில் சரியான பதிலை சொல்ல வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே, அடுத்த சுற்றுக்கு போலாமா? 4 சுற்றுகள் முடிந்து இருக்கக்கூடிய நிலையில் 5வது சுற்றாக இருக்கக்கூடிய கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற சுற்றுக்குள்ளாக போகின்றோம். அர் ரஹ்மான் அணியினருக்கான முதல் கேள்வி: ஹிஜ்ரத்துக்கு பிறகு இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை யார்? ஆப்ஷன் ஏ, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஆப்ஷன் பி, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். ஆப்ஷன் சி, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள். ஆப்ஷன் டி, அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள். உங்களுக்கான நேரம் ஆரம்பம். 4 சஹாபிகளுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. ஹிஜ்ரத் செய்த பிறகு இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை யார்? 4 அப்துல்லாவில் எந்த அப்துல்லா என்பதை சரியாக சொல்லவும். இப்னு உமர், இப்னு அப்பாஸ், இப்னு ஜுபைர், இப்னு ஸைத். உங்களுக்கான நேரம் முடிவடைய போகின்றது. ஆப்ஷன் பி, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. ஆப்ஷன் பி, அப்துல்லா இப்னு அப்பாஸ் என்பது சரியான விடையா? அர் ரஹ்மான் அணியினர் இந்த கேள்விக்கு தவறான பதிலை அளித்து உங்களுக்கான மதிப்பெண்களை இழந்து விட்டீர்கள். சரியா? நேரத்தை சரியா பயன்படுத்திக்கணும். இதற்கான ஆதாரம் சஹீஹுல் புகாரியில் 5469 வரக்கூடிய செய்தி. ஓகேவா? சரி, ஓகே. கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற சுற்றினுடைய 2வது கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. அவர்களுக்கான கேள்வியை போடவும். கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுக்கான கேள்வி: ஒரே கபரில் பலர் அடக்கம் செய்யும் போது யாரை முதலில் வைக்க வேண்டும்? ஏ, தொழுகை அறிந்தவர், பி, போர் செய்தவர், சி, குர்ஆனை அதிகம் அறிந்தவர், டி, ஜகாத் வழங்கியவர். நேரம் ஆரம்பம். உங்களுக்கான நேரம் ஓடிக்கொண்டுள்ளது. ஒரே கபரில் பலரை அடக்கம் செய்யும் போது முதலில் யாரை வைக்க வேண்டும்?
தொழுதவரையா, போர் செய்தவரையா, குர்ஆன் அதிகம் ஓதியவரையா, ஜக்காத்து வழங்கியவரையா? இன்னும் உங்களுக்கு 10 வினாடிகள் மட்டுமே உள்ளன. ஆப்ஷன் சி, குர்ஆனை அதிகம் அறிந்தவர். இந்த கேள்விக்கு அத்தாரிக் அணியினர் ஆப்ஷன் சி, குர்ஆனை அதிகம் அறிந்தவர் என்ற பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். சரியான பதிலா? இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இதற்கான ஆதாரம் புகாரியிலே 1343 வரக்கூடிய செய்தி. சரிங்களா? ஓகே. அடுத்த கேள்வி கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற சுற்றினுடைய அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு நற்செயல்களில் உரிய நேரத்தில் தொழுவதற்கு பிறகு சொர்க்கத்திற்கு மிகவும் நெருக்கமான செயல் எது? ஆப்ஷன் ஏ ஹஜ் செய்வது, பி திக்ர் செய்வது, சி பெற்றோரை பேணுவது, டி ஜக்காத் வழங்குவது. நற்செயல்களில் சொர்க்கத்திற்கு மிகவும் நெருக்கமான நற்செயல் எது தொழுகைக்கு பிறகு? கேள்வி நல்லா படிங்க. ஆப்ஷன் பி, திக்ர் செய்வது. கேள்வி நல்லா படிச்சீங்களா? கேள்விய என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கு சொல்லுங்க பாப்போம். உரிய நேரத்தில் தொழுகைக்கு பிறகு எந்த நற்செயல்? மைக்கில் சொல்லணும் பதில. சரியா? சொர்க்கத்திற்கு மிகவும் நெருக்கமானது என்ற கேள்விக்கு ஆப்ஷன் பி, திக்ர் செய்வது என்ற பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். சரியான பதில் தானா? தவறான பதிலை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். சரியான பதில் என்பது பெற்றோருக்கு நன்மை செய்வது. இதற்கான ஆதாரம் சஹி முஸ்லிமிலே 138 வரக்கூடிய செய்தி. இருந்தாலும் பரவாயில்லை, அடுத்தடுத்த சுற்றுகளில் சரியான பதிலை சொல்ல வேண்டும். ஓகேவா? சரி, கொஞ்சம் கஷ்டம்தான் என்ற சுற்றினுடைய அடுத்த கேள்வி அஷம்ஸ் அணியினருக்கு யார் ஜக்காத் பேரிச்சம்பளத்தை எடுத்து சாப்பிடும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை துப்பு என்று அறிவுரை கூறினார்கள்? ஏ ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, பி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவா, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுவா? பேரித்தம்பளத்தை சாப்பிடுவது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்ற தேர்வை தேர்வு செய்திருக்கிறார்கள் அஷம்ஸ் அணியினர். சரியான பதிலா? ஆப்ஷன் ஏ ஹசன் என்பது சரியான பதில். இதற்கு சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை பெறுகின்றார். புகாரியிலே 1491 வரக்கூடிய செய்தி. சரிங்களா? அடுத்த சுற்றுக்குள்ள போலாமா? அடுத்த சுற்றுக்குள்ள போறதுக்கு முன்னாடி 4 அணியினரும் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றோம் என்பதை பார்த்திடலாமா? தயாரா இருக்கிறீங்களா? சரி, இவர்களுக்கான மதிப்பெண்ணை போடவும். இதானா? இந்த 5 சுற்றுகளுடைய முடிவில் அத்தக்வீர் அணியினர் 100 மதிப்பெண்கள் பெற்று 4வது இடத்தில் இருக்கின்றார்கள். அர் ரஹ்மான் அணியினர் 250 மதிப்பெண்கள் பெற்று 3வது இடத்தில் இருக்கின்றார்கள். அத்தாரிக் அணியினரும் அஷம்ஸ் அணியினரும் 300 மதிப்பெண்கள் பெற்று சமமாக முதலிடத்தை ஏற்கின்றார்கள். முதலிடத்தை நாங்கள் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற உத்வேகத்தோடு பதிலளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். யார் முதலிடத்தை பெறுகின்றார்கள் என்பதை 5 சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் ஒவ்வொரு அணியினரும் எடுத்த மதிப்பெண்களை நாம் பார்த்தோம். அடுத்ததாக 6வது சுற்று கேட்டு சொல். இந்த சுற்றுக்குள்ளாக போவதற்கு அனைத்து அணியினரும் தயாராக இருக்கின்றார்கள். 6வது சுற்று கேட்டு சொல் என்ற இந்த சுற்றினுடைய முதல் கேள்வி அத்தாரிக் அணியினருக்கு. கேள்வி போடுங்க. நபி அவர்களை சிரிக்க வைத்த கழுதை என்ற புனைப்பெயர் கொண்ட நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். 30 வினாடிகளுக்குள்ளாக சரியான பதிலை சொல்லிவிட்டால் 100 மதிப்பெண். கேள்வி நன்றாக படித்துக் கொள்ளவும். நபி அவர்களை சிரிக்க வைத்த கழுதை ஆப்ஷன் பி என்ற புனைப்பெயர் கொண்ட நபித்தோழர் ஆப்ஷன் பி. பாங்க சொல்றாங்களோ? பாங்க சொன்ன பிறகு தொடரும். கேட்டு சொல் என்ற இந்த சுற்றினுடைய முதல் கேள்விக்கு எங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, நாங்களே பதில் சொல்ல தயாராக இருக்கின்றோம் என்று நபி அவர்களை சிரிக்க வைத்த கழுதை என்ற புனைப்பெயர் கொண்ட நபித்தோழர் யார் என்ற கேள்விக்கு ஆப்ஷன் பி அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு என்ற பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். சரியான பதிலா? தவறான பதில். நீங்கள் அந்த போன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆப்ஷனை நீங்க பயன்படுத்தி இருக்கலாம். பயன்படுத்தி இருந்தால் ஒருவேளை சரியான பதில் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம்.
ஆப்ஷன் ஏ அப்துல்லா ரலியல்லாஹு என்பதே இந்த கேள்விக்கான சரியான விடை. இதற்கான ஆதாரம் புகாரியிலே 6780 வரக்கூடிய செய்தி. சரிங்களா? சரி, ஓகே. தவறான பதிலை சொல்லி இந்த மதிப்பெண்களை இழந்து விட்டார்கள் அத்தாரிக் அணியினர். அடுத்த கேள்வி போலாமா? இந்த சுற்றினுடைய அடுத்த கேள்வி அத்தக்வீர் அணியினருக்கு. கேட்டு சொல் என்ற சுற்றினுடைய அடுத்த கேள்வி. உங்களுக்கான கேள்வி, சிறுவனே உன்னுடைய சிட்டுக்குருவி எவ்வாறு உள்ளது என்று எந்த நபித்தோழரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள்? ஏ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பி அபு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, சி உமர் ரலியல்லாஹு அன்ஹு, டி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். தெரிந்தால் உடனடியாக சொல்லலாம், தெரியாவிட்டால் கேட்டு சொல்லலாம். ஆப்ஷன் பி அபு உமேர் அலி. சிறுவனே உன்னுடைய சிட்டுக்குருவி எவ்வாறு உள்ளது என்று ஆப்ஷன் பி அபு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள் என்ற பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். சரியான பதில் தானா? ஆப்ஷன் பி சரியான பதிலை சொல்லி 100 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள். இந்த கேள்விக்கான பதிலை எப்படி நீங்க சொன்னீங்க? இது சம்பந்தமான செய்தி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா நீங்க கூடுதலா சொல்லலாம். உஸ்தாத் கொடுத்தாங்க. எங்க? மக்காடர்களே, கடையில் ஒரு மக்காடர்களே. ஓகே. மர்கஸில் மதரசாவில் எங்களுக்கு எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்ற கூடுதலான பதிலையும் சேர்த்து சொல்லியிருக்கின்றார்கள். சரியான பதில். அடுத்த கேள்வியை போடலாமா? கேட்டு சொல் சுற்றினுடைய அடுத்த கேள்வி அஷம்ஸ் அணியினருக்கு. உங்களுக்கான கேள்வி, பதில் தெரிந்தால் நீங்களே சொல்லலாம், தெரியாவிட்டால் கேட்டு சொல்லலாம். நபி அவர்களுக்கு சிறு வயதில் 10 ஆண்டுகள் பணிவிடை செய்த நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான நேரம் ஆரம்பம். நேரம் ஆரம்பம். சிறிய வயதில் 10 ஆண்டுகள் யார் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள்? அனசா, இப்னு உமரா, அப்துல்லாவா, அப்துர் ரஹ்மானா? கேட்டு சொல் என்ற வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமல் நீங்களே சொல்லலாம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் ஏ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கன்ஃபார்மா? கன்ஃபார்மா? கேட்டு சொல்லிக்கிறலாமா? கேட்டு சொல்றீங்களா? கன்ஃபார்மா கேட்டு சொல்றீங்களா? கேட்டு சொல்லிடுறோம். கேட்டு சொல்றீங்க. சரி, இவர்களுக்கான பொறுப்பாளர் இந்த அணியினர் அவர்களுடைய பொறுப்பாளர்களிடம் நாங்கள் கேட்டு சொல்கின்றோம் என்று சொன்னதால் அவர்களுக்கு போன் வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. போனில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் சரியான விடையை சொல்லி அஷம்ஸ் அணியினரை காப்பாற்றுவாரா இல்லை தவறான பதிலை சொல்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். லவுட் ஸ்பீக்கர் போடுங்க, லவுட் ஸ்பீக்கர் போடுங்க. மைக் எடுத்து கிட்ட வைங்க. போன் போகுதா? ரிங் போதா? கேளுங்க, கேள்வி கேளுங்க. ஸ்பீக்கர்ல இருக்கா? கேளுங்க. நபி அவர்கள் 10 வயது நபி அவர்களுக்கு சிறு வயதில் 10 பணிவிடை செய்த நபித்தோழர் யார்? என்ன ஆப்ஷன் அவங்க சொன்னாங்க? அவர்களுடைய போன் ஃப்ரெண்ட் என்ன பதிலை சொல்லியிருக்கிறார்கள் சொன்னா ஆப்ஷன் ஏ அனஸ் என்ற பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். சரியான பதிலா? ஆப்ஷன் ஏ அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான விடை. இதுக்கு உங்களுக்கு 50 மதிப்பெண்கள். இதற்கான ஆதாரம் சஹீஹ் புகாரியிலே 6038 வரக்கூடிய செய்தி. நான் போன கொடுத்துருங்க. கேட்டு சொல் என்ற சுற்றினுடைய அடுத்த கேள்வி அர் ரஹ்மான் அணியினருக்கான கேள்வியை போடவும், நாங்களே பதில் சொல்வோம் என்று உத்வேகத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு கேள்வியை போடவும். வித்திரு குனூத்தை அறிவிக்கும் நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு, பி இஸ்மாயில் ரலியல்லாஹு அன்ஹு, சி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, டி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. நேரம் ஆரம்பம். வித்திரு தொழுகையில் ஓதக்கூடிய குனூத்தை அறிவிக்கக்கூடிய சஹாபி நபித்தோழர் யார்? 4 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றாக ஆலோசித்து சொல்லவும். பதில் தெரியாவிட்டால் போனை நீங்கள் பயன்படுத்தலாம். போனை பயன்படுத்தலாமா? சரி, ஓகே. இவர்களுக்கான பொறுப்பாளர் போன் கொடுங்க. வித்திருக்குணூத்தை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் யார் என்ற இந்த கேள்விக்கு சரியான பதிலை அளித்து அர் ரஹ்மான் அணியினரை
காப்பாற்றி விடவும். ஓபன் பண்ணி கொடுங்க. லவுட் ஸ்பீக்கர் இருக்கா? கொடுங்க, எடுத்து கையில வச்சுக்கோங்க. கேள்வியை சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. வித்திரு குனூத்தை அறிவிக்கும் நபித்தோழர் யார்? ஆப்ஷன் ஏ இப்ராஹிம் ரலி, ஆப்ஷன் பி இஸ்மாயில் ரலி, ஆப்ஷன் சி ஹசன் ரலி, ஆப்ஷன் டி ஹுசைன் ரலி. 35 வினாடிகள் இருக்குது உங்களுக்கு. வித்திரு குனூத்தை அறிவிக்கும் நபித்தோழர் ஆப்ஷன் சி ஹசன் ரலி. கன்ஃபார்மா? கான்பிடென்டா இருக்கிறீங்களா? வித்திரில ஓதக்கூடிய குனூத்தை அறிவித்த நபி தோழர் யாருன்னு கேள்வி கேட்டிருக்கு. பதில் என்ன சொல்றாங்க உங்க ஃப்ரெண்டு? ஆப்ஷன் சி ஹசன் சொல்றாங்க. சரியானதா பாத்துருவோமா? ஆப்ஷன் சி சரியான விடையை உங்களுடைய பொறுப்பாளர் சொல்லி இருக்கின்றார். இதற்காக உங்களுக்கு 50 மதிப்பெண்கள். கேட்டு சொல். இதற்கான ஆதாரம் நசாயில 1725 வரக்கூடிய செய்தி. கேட்டு சொல் என்ற இந்த சுற்றினுடைய 4 கேள்விகளும் 4 அணியினருக்கும் கேட்டு முடித்திருக்கின்றோம். ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடையில் மீண்டும் உங்களோடு இணைவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். 7வது சுற்று செய்கையும் பதிலும். சரிங்களா? இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் என்ன பண்ண சொன்னா அதுல ஒரு பேப்பர் எடுக்கணும். அந்த ஒருத்தர் என்ன பண்ணணும்னா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திற்குள்ளாக அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை நீங்க வாயை திறக்காமல் உங்கள் அணியினருக்கு நடித்து காண்பிக்க வேண்டும். உங்கள் அணியினருக்கு செய்கை மூலமாக காண்பிக்க வேண்டும். ஓகேவா? அந்த சொல்லக்கூடியவர் மட்டும்தான் வாயை திறக்க கூடாது. மற்றவங்க நீங்க பதில நீங்க வாய் திறந்து நீங்க அவட்ட நீங்க பேசிக்கலாம். அதுதானா இதானே கேட்டுக்கலாம். சரியா? போலாமா? இந்த சுற்றினுடைய முதல் வாய்ப்பை அத்தக்வீர் அணியினர் பயன்படுத்துகின்றார்கள். வாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க, ஒரு பேப்பர் எடுங்க. நீங்க செய்கை மூலமாக உங்கள் அணியினருக்கு காண்பிக்கணும். சரியா? என்னன்னு நீங்க பாத்துருவோம். ஓகேவா? செய்கை மூலமா சொல்லணும், வாய் தரக்கூடாது. வாய் தரக்கூடாது. செய்கை மூலமா மட்டும்தான் கேட்கணும். தான் பார்த்த அந்த வார்த்தையை செய்கை மூலமா சொல்றாரு. நீங்க வாய் திறந்து பேசுங்க. என்னன்னு நீங்க சொல்லலாம். தப்பா இருந்தா கூட பரவாயில்ல. என்ன சொல்றாரோ அதை நீங்க கேட்கலாம். தர்மம். வேற இன்னும் 30 வினாடிகள். தண்ணீர் துளு. வேற வேற நீங்க 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 முயற்சி பண்ணுங்க. என்ன சொல்றாரு தெரியுதா? 10 வினாடிகள் இருக்கு. பயன்படுத்திக்கோ, நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கான நேரம் முடிவடைந்தது. மைக் கொடுங்க. நீங்க என்ன வார்த்தையை நீங்க படிச்சீங்க, என்ன சொன்னீங்க அவங்கள்ட்ட? அன்னாஸ் உதவி. அந்நஸ்ரு உதவி அப்படின்றதான் என்ன பண்ணாரு? இப்படி எப்படி கை காமிச்சு கேட்டாரு. கரெக்டா சொன்னீங்களா? சரி, ஓகே. கண்டுபிடிக்க முடியாதனால நீங்க இந்த சுற்றினுடைய மதிப்பெண்ணை இழந்து விட்டீர்கள். செய்கையும் பதிலும் என்ற சுற்றினுடைய அடுத்த வாய்ப்பை பயன்படுத்த வருகின்றார்கள் அசம்சனியினர். யாராவது உத்தரவாங்க. ஒரு பேப்பர் எடுத்து கொடுங்க. 60 வினாடிகளுக்குள்ளாக நீங்கள் செய்கை மூலமா உங்க அணியினருக்கு காண்பிக்க வேண்டும். கண்டுபிடித்து விட்டால் முழு மதிப்பெண், இல்லை என்றால் வாய்ப்பை இழந்து விடுவீர்கள். சரியா? பாத்துட்டீங்களா? வாயை திறக்காமல் செய்கை மூலமா மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். நேரம் ஆரம்பம். மைக்ல சொல்லுங்க, பேசுங்க. பள்ளிவாசலில் நுழையும் போதா? சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லிட்டே இருங்க. சரியான பதில சொல்றவங்க சொல்லிட்டே இருக்கலாம் செய்கை மூலமா. இங்க வா, இங்க வா, இங்க வாங்க, இங்க நில்லுங்க. அங்க நின்றுதான் சொல்லணும், நகரக்கூடாது. பக்கத்துல போய் காதுல சொல்லிட்டு வந்துடக்கூடாது. நடிங்க. இன்னும் செய்கை செய்கை மூலமா காமிங்க. 30 வினாடிகள் இருக்கு. தெரியுதா என்ன சொல்றாருன்னு? 3 பேருமே வாய்ப்பை பயன்படுத்துங்க. யாருனாலும் மைக்கை வாங்கி சொல்லலாம். மைக்க கையில வாங்கி. ஏன்ட்ட கேட்க கூடாது ஜி, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, டைம் இருக்குமா? 10 வினாடிகள் இருக்கு. சொல்லுங்க, எல்லா முயற்சியும் எடுங்க.
எப்படியாவது புரிய வைத்துவிட வேண்டும் இவர்களுக்கு. ஆனால் நேரம் முடிந்த அந்த வாய்ப்பை அஷம்சனினை இழந்து விட்டார்கள். என்ன பாத்தீங்க, என்ன சொன்னீங்க? அல் ஃபாத்தியா தொடக்கம். அல் ஃபாத்திஹா தொடக்கம் என்பதைத்தான் அவர் செய்கை மூலமாக சொன்னார். ஆனால் தங்கள் அணியினர் கண்டுபிடிக்க முடியாமல் அந்த மதிப்பெண்ணை இழந்து விட்டார்கள். செய்கையும் பதிலும் என்ற சுற்றினுடைய அடுத்த வாய்ப்பு ரஹ்மான் அணியினருக்கு. வாருங்கள், ஒருவர் செய்கை மூலமாக காண்பித்து மதிப்பெண்ணை தட்டி செல்லுங்கள். நல்ல சீட்டாடுங்க பாப்பாங்க, பாத்துருவோமா? வாங்க, இப்படி வாங்க, இந்த பக்கம் நில்லுங்க. உங்கள் அணியினருக்கு வாய் திறக்காமல் நீங்கள் செய்கை மூலமாக காண்பிக்க வேண்டும். ஓகேவா? இங்க வாங்க நில்லுங்க, சொல்லுங்க. வாய் தரக்கூடாது. புகைமூட்டம். 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 ஒரு புகைமூட்டம். 30 வினாடிகள் இருக்குது. திரை, சுவர், புகை, அதிக புகை, புகைமூட்டம். 15 வினாடிகள் இருக்குது. நேரம் இருக்கு, பயன்படுத்துங்க. புரிய வைத்து விடலாம். புகை, புகை சொல்லிட்டாங்களா? புகை. கரெக்டா சொன்னாங்களா? ஓகே. அத்துக்கான் புகை என்பதை தன்னுடைய செய்கையின் மூலமாக அவர் காண்பித்து அர் ரஹ்மான் அணியினர் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த அணியினருக்கு 100 மதிப்பெண். போங்க. செய்கையும் பதிலும் என்ற சுற்றினுடைய அடுத்த வாய்ப்பு அத்தாரிக் அணியினருக்கு. யாராவது ஒருவர் வந்து ஒரு சீட்டை எடுங்க. 60 வினாடிகளுக்குள்ளாக உங்களுடைய அணியினருக்கு நீங்கள் செய்கையின் மூலம் காண்பிக்க வேண்டும். என்ன எடுத்திருக்கீங்கன்னு பார்க்கலாமா? ஓகேவா? ஓகேவா? சொல்லுங்க பாப்போம், செய்கை மூலமா. எழுதிவிட்டேன். கவனமாக. கைத்தடி. பல் துலக்குதா? தங்கள் அணியினருக்கு ஏதோ சொல்றாரு செய்கை மூலமா. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 25 வினாடிகள் இருக்குது. திருக்குது. தண்ணி. பல முயற்சிகளை நீங்க கையில் எடுக்கலாம், எப்படியாவது புரிய வைக்கலாம். 10 வினாடிகள் இருக்குது. மைக்ல சொல்லுங்க. உங்களுக்கு நேரம் முடிவடைந்து விட்டது. என்ன நீங்க படிச்சீங்க, என்ன செய்கை மூலமா சொன்னீங்க? சொல்லுங்க பா மைக்ல. பரிசோதித்தல். அதுதான் கையில லென்ஸை வச்சு இப்படியே காமிச்சாரு, பரிசோதித்தல் அப்படின்றது. ஆனால் அவர்கள் தங்கள் அணியினர் கண்டுபிடிக்க முடியவில்லை. அத்தாரிக் அணியினரும் இந்த சுற்றினுடைய மதிப்பெண்களை இழந்து விட்டார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.